வணக்கம், வாழ்க வளமுடன். Today is day 15, memory empowerment program. இன்னைக்கு 15th டேக்கு வந்திருக்கோமா? இன்னைக்கு நான் ஒன்றும் பெருசா உங்களுக்கு எதுவும் நடத்த போறது இல்லை, எதை எடுக்க போறது இல்லை. சிம்பிளா ஒரு டாபிக் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வேற ஒண்ணு வச்சுக்கோங்களேன். சரி, இன்னைக்கு எப்பவும் பாக்குற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல இன்னைக்கு என்னன்னா ஒரு சின்னதா ஒரு இதை முடிச்சிடலாம். நீங்க எல்லாருமே இந்த இது கேள்விப்பட்டிருப்பீங்க, பம்பிள் பீ. இல்லைன்னா நீங்க இன்னைக்கு அதை பிக்சர் பண்ணி அப்புறம் பார்த்துக்கோங்க. இந்த பம்பிள் பீ வந்து ரொம்ப ஃபாஸ்டா பறக்கும், நல்ல வேகமா பறக்கும். அது சவுண்ட் அப்படியே அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு போகும். சோ இந்த ஸ்பீடை பார்த்த உடனே இந்த ஏரோநாட்டிக்ஸ் இந்த இதுல இருக்க ரிசர்ச் சயின்டிஸ்டுங்களுக்கு ஒரு தோணுது, இது ஒரு வண்டு, ஒரு பீ இவ்வளவு வேகமா பறக்குதே, இதுக்குள்ள என்ன அப்படி ஒரு டெக்னாலஜி, இத பார்த்தா நம்மளோட இதுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமோ அப்படின்னு அத ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த பம்பிள் பீ பிடிச்சு அதுல இருக்கிற விங்ஸ் ரெண்டி எடுத்துட்டாங்க. அதை எடுத்துட்டு அதோட வெயிட்ட செக் பண்ணி பார்த்தா ரொம்ப லேஸ். அவங்க ரிசர்ச்ல என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னா, இந்த இவ்வளவு வெயிட்டான உடம்ப வச்சிருக்கிற இந்த பீ இவ்வளவு லேசான இறகுகளை ரெக்கைய வச்சுக்கிட்டு, இந்த விங்ஸ வச்சுக்கிட்டு அது பறக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. பறக்கிறதுக்கே, அந்த உடம்ப தூக்கிட்டு மேல பறக்கிறதுக்கே அதுக்கு சாத்தியம் கிடையாது. ஏன்னா அவ்வளவு லேசான விங்ஸ். அப்படி இருக்கிறப்போ இது எப்படி அவ்வளவு ஹை ஸ்பீட்ல ஃப்ளை ஆகுது? சொல்லுங்க யாராவது, எப்படி? How is it possible? As per the research, அவங்களுடைய அறிவுக்கு எட்டின வகையில் அந்த வெயிட் உள்ள விங்ஸ் வச்சிருக்கிற ஒரு பீ பறக்கிறதுக்கு பாசிபிள் இல்லை. அப்புறம் எப்படி அது பறக்குது? அந்த பீயோட டோட்டல் எனர்ஜியை வந்து அப்படியே அந்த ரெண்டு விங்ஸுக்கு பாஸ் பண்ணிடுது சார், பை எனர்ஜி. ஓகே, தட் இஸ் பாசிட்டிவ் தாட் as well as நீங்க சொல்லிட்டு இருப்பீங்கல்ல எண்ணம், அது மாதிரி நம்ம பறக்கணும் அப்படிங்கும்போது ஸோ அது ஃபுல் எனர்ஜி வந்து அந்த ரெண்டு விங்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு, வேற பாடி பார்ட்ல வேற எங்கேயும் போகல. ஓகே, இதுதான் என்னோடது. ஓகே சார், பாசிட்டிவ். ஓகே சார், அது ரொம்ப லேசா இருக்கு சார். அதுதானே நானும் சொன்னேன், அது ரொம்ப லேசா தானே இருக்கு. அவ்வளவு லேசா இருக்கிற இறகுகளை வச்சுட்டு எப்படி அவ்வளவு வேகமா பறக்க முடியுது, அவ்வளவு வெயிட்டான உடம்ப தூக்கிட்டு? சார், அதோட பாசிட்டிவ் எனர்ஜி பறக்கணும்னு சொல்றேன். சரி, ஓகே. அவங்க கடைசியா கொடுக்கிற ரிசல்ட் என்னன்னா, இந்த பூச்சிக்கு தன்னால பறக்க முடியாது அப்படிங்கிறது அதுக்கு தெரியாதாமா. விஷயம் எது என்னால முடியாதுங்கிறது அதுக்கு தெரியலையோ அப்ப அதுல அது அசாத்திய திறமையை காட்டுது. அதுதான் அதுக்கு யாராவது சொல்லி, உன்னால முடியாது, இவ்வளவு லேசான இறகைய வச்சு நீ எங்க போய் பறக்க போற, உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி அதை நம்பி இருந்தா அதோட அடுத்த ஜெனரேஷன் எல்லாமே அப்படியே வந்திருக்கும், அது அப்படியே தரையோட இருக்கு. பட் அதுக்கு ஏதோ ஒரு இல்ல, என்னால முடியும் இல்ல முடியாதுன்னு அதுக்கு தெரியல. நமக்கு லேசான விங்ஸ் இருக்கு, நம்மளால இவ்வளவு வெயிட்ட மேல ஏத்திட்டு போக முடியாதுங்கிறது அதுக்கு தெரியல, அதை தெரிஞ்சுக்கவும் இல்லை. இதுதான் கொஞ்சம் சுத்தி வச்ச மாதிரி இருக்கும். பட் உண்மை என்னன்னா, என்னால முடியாதுங்கிறத அதுக்கு தெரியல, அதனால அதுக்கு முடியும். இதுதான் அவங்க சொன்னாங்க. ஓகே,
சோ நமக்கும் அப்படித்தான். நம்மளாம் நிறைய எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, எதெல்லாம் நமக்கு முடியாதோ அதை தேடி தேடி ஆராய்ஞ்சு இந்த வின்னர்ஸ் லூசர்ஸ்ல பாயிண்ட் ஒவ்வொன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பாருங்க தெரியும். இதான் போட்டு. அதனால எதெல்லாம் முடியாதுங்கிறதுல போக்கஸ் பண்ண, அதுலயே அசஸ்மெண்ட் உங்களோட செல்ஃப் அசஸ்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டா கிடைச்சிருக்கும். ரைட், இன்னையில இருந்து எதெல்லாம் முடியுங்கிறதுல முயற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். அடுத்த விஷயம் வரலாமே, கெனிஸ்தட்டிக் மெத்தட்ல ஆக்சுவலா இன்னைக்கு ஃபைனல் டாபிக்ஸ் போலான்னு பார்த்தேன். அதை நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன் டாபிக். இன்னைக்கு என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் அதுல அசோசியேஷன் சொன்னேன். சோ இந்த அசோசியேஷனை வச்சு நான் உங்களுக்கு ஹிமாலயாவோட ஆயிட்டு, மவுண்ட் ஃபியூஜிமா ஆயிட்டு, இல்ல மத்த இது நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதன்படி இன்னைக்கு ஒண்ணு காட்டுறேன். நீங்க எல்லாருமே ஏன்னா விஷுவலைசேஷன் முடிச்சிட்டதுனால அதை கொண்டு வரலாம். அதுக்காக தான் விஷுவலைசேஷன். நீங்க ஒரு குளோப் விஷுவலைஸ் பண்ணுங்களேன். இமேஜின் எ குளோப். குளோப் என்ன பிளாட்டா இருக்கா, தட்டையா இருக்கா, எப்படி இருக்கு, என்ன ஷேப்ல இருக்கு? ஓவல். சர்க்கிள். சார் ஸ்பியர் சார். ஓகே ஓகே, ஒரு ஓகே ஒரு ரவுண்ட் ஷேப், ஒரு ஸ்பியர்ஸ். ஓகே ரைட். இதுல யூ இமேஜின் இந்த பக்கம் நார்த்ல ஒரு 4 கான்டினென்ட்ஸ் இருக்கு, சவுத்ல 3 கான்டினென்ட்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இந்த 7 இப்படி பிரிச்சுக்கலாம், 4 3, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3. ஓகே சரி, அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த குளோப் மேல ஒரு பை இருக்கு. பை, அது நம்ம தமிழ்ல பேக்குக்கு தமிழ் வேர்டு பையனு அப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல நம்ம ஆளுங்களை சாப்பிடுற பை, ஸ்நாக்ஸ் ஈட்டிங் பை, அது வந்தாலும் சரி, அது அங்க இருக்கு பை. இந்த பைய ராட் கடிச்சிட்டு. அடுத்தது இமேஜின் ஒரு பை, அந்த பை பக்கத்துல ராட் அதை கடிச்சிட்டு இருக்கு. அடுத்த பிக்சர் விஷுவலைஸ் பண்ணுங்க. இப்ப இந்த ராட்டோட தலையில ஒரு கியூப் வச்சிருக்கு. ஓகே, ஒரு கியூப், அது ஐஸ் கியூபோ அல்லது கியூபோ, மொத்தத்துல ஒரு கியூப் மேல வச்சாச்சு. இவ்வளவுதான் விஷயம். ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணலாம். யூ விஷுவலைஸ் a sphere, globe is sphere. இது நார்த்ல 4, சவுத்ல 3. there are 7 continents, 4 3, 4/3. இதுக்கு மேல ஒரு பை இருக்கு. அந்த பைய ராட் கடிக்குது. ராட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர், அதை மட்டும் போட்டுக்கலாம். பை ஆர், ஆரோட தலையில கியூப், பை ஆர் கியூப். இப்ப சொல்லுங்க ஃபுல்லா. சார் பையா வால்யூம் ஆஃப் ஸ்பியர் சார். அவ்வளவுதான். 4/3 பை ஆர் கியூப், வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா. அப்ப மேக்ஸ் ஃபார்முலாவை பிக்சரைஸ் பண்ணலாம், விஷுவலைஸ் பண்ணலாம். இப்ப புரிஞ்சிருச்சா? காட் இட்? புரிஞ்சது சார். இப்போ நீங்க 4/3 பை ஆர் கியூப் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தா அடுத்தது இன்னொரு ஃபார்முலாவை எடுத்து படிக்கிறப்போ மறந்துடும். ஆனா நீங்க விஷுவலைசேஷன் பண்ணிருக்கிறீங்க பிக்சரா, ஸ்பியர். அந்த ஸ்பியர் அது எப்போ வந்துருச்சோ அசோசியேஷன். இங்க பாருங்க, விஷுவலைசேஷன், அசோசியேஷன், பிக்சரைசேஷன் எல்லாமே அங்க இருக்கு. சோ 4 எங்க இருக்கு, 3 எங்க இருக்கு? 4/3 பைய 6 கடிச்சிட்டு இருக்கு, அதோட தலையில கியூப் இருக்கு, பை ஆர் கியூப், 4/3 பை ஆர் கியூப். ஓவர். சரி, இதுக்கு இணையா இன்னொரு சொல்லித்தரேன். இன்னொன்னு பார்ப்போம். நம்ம சாப்பிடுற முறை இருக்குல்ல, சாப்பாடு, இத வந்து நாங்க சொல்றப்போ ஒரு ஐஸ், கோன் ஐஸுக்கு கம்பேர் பண்ணுவோம், அசோசியேட். ஒரு கோன் ஐஸ அசோசியேட் பண்றோம் எதுக்கு? நம்ம சாப்பிடுற முறை. 3 வேளை சாப்பிடுறோம்ல, எப்படின்னா கோன் ஐஸ்ல மேல குவாண்டிட்டி எவ்வளவு இருக்கும்? நிறைய இருக்கு. அது பிரேக்ஃபாஸ்ட். அதோட மிடில்ல குவாண்டிட்டி கம்பேரிட்டிவ்லி மேல இருக்கிறதோட குறையும். சோ அது பிரேக்ஃபாஸ்ட்க்கு அடுத்தது லஞ்ச், நைட்டு சப்பர். அந்த கோனோட எண்டு கீழே பாருங்க, பிளேஸா இருக்கா,
லைட்டா எடுத்துக்கணும் அவ்வளவுதான். சோ மார்னிங் ஈட் லைக் எ கிங், ஆஃப்டர்நூன் ஈட் லைக் எ குயின், நைட் ஈட் லைக் எ பெக்கர். சரியா? நம்ம அதை உல்டாவா எடுத்துட்டு இருக்கோம், அது வேற விஷயம். பட் திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் ஈட்டிங். இப்போ கோன் ஐஸ நம்ம எப்படியே பிரிச்சிட்டோம், 3 3ஆ பிரிச்சிட்டோமா, 3 பார்ட்டா பிரிச்சிருக்கிறோமா, இதுதான் இங்க நமக்கு தேவை. நம்ம எப்படி சாப்பிடுறது அதை அப்புறம் வச்சுக்கலாம். சோ கோன் ஐஸ இப்போ 3ஆ பிரிச்சிட்டோம். ஓகே, 3. இத தூக்கி எகைன் ஒரு பையில போட்டோம், ஒரு பேக்ல பையில போட்டோம். அங்க 2 ரேட் இருக்கு, அந்த 2மே ஹைட்டா இருக்கு. அவ்வளவுதான் கதை. இப்ப மறுபடியும் வரலாம். 1/3 வச்சுக்கலாமா? கோனுக்கு கோணு 3ஆ தானே பிரிச்சோம். 1/3 உள்ள போட்டது பை, மேக்ஸ் பை. 2 ரேட்டர்ல அப்ப r ஸ்கொயர், ஆருக்கு மேல 2 போட்டுடலாம். r2 2 6, ஹைட்டுக்கு h மட்டும் போடலாம். அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சிருச்சு. 1/3 பை r ஸ்கொயர் h. இது எதுக்குன்னு தெரியுமா? ஹலோ 10th ஸ்டூடெண்ட். சார் வால்யூம் ஆஃப் கோன் சார். வால்யூம் ஆஃப் கோன் வந்துருச்சா? கோன் ஐஸ் தானே எடுத்தோம் ஃபர்ஸ்ட் அசோசியேஷனுக்கு. அப்போ எப்போ கோன் அங்க வந்துருச்சோ அப்போ டைரக்டா அது எடுத்துட்டு வந்துரும் மத்தத. இவ்வளவுதான் அசோசியேஷன். மேக்ஸ் ஃபார்முலாக்கெல்லாம் இப்படிதான் கதை. விடலாம், தைரியமா பிக்சரைஸ் பண்ணலாம். ஏன்னா லெனின் சார் கண்டிப்பா செய்யலாம். இன்னொரு லெனின் இருக்காரு, preparation for UPSC. come on. எஸ் சார். அதான் சார், நமக்கு நல்லா தெரிஞ்சதில் ஏற்கனவே பயன்படுத்தினது அப்படின்னா அதுக்கு நினைவு குயிக்கா கிடைக்கும். அவ்வளவுதான், தேடி பிடிச்சிட்டு இருக்க தேவையில்லை. ஓகே. சோ இன்னைக்கு நான் ஏன் இது 2 இதோட இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் பின்னாடி வரேன் அப்புறம். சோ இப்போ ஒரு ஃபார்முலாவை அப்படியே படிக்கிறத எப்படி பிக்சரைசேஷன், விசுவலைசேஷன் நீங்க எல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் கதை மாதிரி ஏதோ சொல்றது வேணா நல்லா இருக்கு, ஆனா அப்ளிகேஷன் இன் சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா அதுக்கு இதை வச்சுக்கோங்க. ஓகே, இது மாதிரி நான் வெக்டார் ஃபார்முலாவுக்கு, ட்ரிக்னோமெட்ரி எல்லாத்துக்குமே கதை வரும். அதான் அது நான் அதை எடுத்துட்டு இருந்தா நான் மேக்ஸ் டீச்சர் மாதிரி ஆயிடும். அதனால நான் அந்த இதுக்கு போகல, அந்த ஏரியாவுக்கு போகல. பட் தேவைப்பட்டா தேவையான இடத்துக்கு கொண்டு வரேன். ஓகே, கரெக்ட். சோ அசோசியேஷன், பிக்சரைசேஷன், விஷுவலைசேஷன், இந்த 3 மட்டும் தான் கினெஸ்தெட்டிக்ல பார்த்திருக்கோம். அந்த 3ஐயும் இங்க கொடுத்துட்டோம். சரி சரி, இன்னைக்கு இதோட இதை நிறுத்துறேன். ஏன்னா நான் இதுக்கப்புறம் நிறைய கொடுக்கணும். அடுத்த டாபிக் ஆரம்பிச்சேன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 1/2 an hour போயிடும். அது நான் பண்ணனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, என்னுடைய கதை, சொந்த கதை, சோக கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொந்த கதை தான், சோக கதையில நம்ம விட்டுருவோம். ஓகே, நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம் சார். கண்டிப்பா, அதுதான் சார் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டோமே. ஓகே, சார். வந்துட்டீங்களா சாமி? எஸ், வந்துட்டேன். ஓகே, சொல்லுங்க. உங்களை பாக்குறதே வந்துட்டு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான் சார். ஓகே, அதாவது நான் சொல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நான் இது கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா வரேன், ரொம்ப ஸ்லோவா. அதாவது நான் எல்லாருக்கும் ஒரு சொல்லுவாங்கப்பா, ஏன் ஔவையாரே சொன்னாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன்
குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னாங்க. அப்போ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல், எவ்ரி ஹியூமன் பீயிங், எல்லாருக்கும் அந்த ஆசை. ஐம்புலன்களும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா வளரணும், வாழணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. சோ பிறக்கும்போது நல்லா தானே இருந்தோம். இதுல எனக்கு ஃபேமிலி சேலம் மாவட்டம் மேட்டூர் பக்கத்துல கோனூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு ஏழை விவசாயி. அவருக்கு 9 குழந்தைங்க. அதுல நான் கடைசி. எங்க அம்மா எங்க அப்பாவோட டைரக்ட் ரிலேட்டிவ், அக்கா பொண்ணு. அதோட பரிசு என்னதுன்னா, எனக்கு முன்னாடி பிறந்ததுல முதல் இதுல 2 அண்ணா, ஒரு அக்கா. பார்ஷியல் பிளைண்ட். ஆல்ரெடி ஏழ்மை, வறுமை, வசதியா இருக்கு. இந்த நேரத்துல 3 குழந்தைகள் பார்ஷியல் பிளைண்ட். அப்புறம் இருக்கிறதும் அப்படியே ஏதோ பரிசியா அந்த காலத்துலதான் நிறைய ப்ரொடக்ஷன். அதுல கடைசியா நான் பிறந்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. சோ இந்த குழந்தை நல்லா இருக்கு, இதுதான் நமக்கு ஒரு கிஃப்ட், எப்படியாவது நம்ம படிக்க வச்சு நம்ம ஒரு நேம், நம்ம குடும்பத்துக்கு ஒரு இதை உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, பெரிய கேம்பிரிட்ஜ், ட்ரினிட்டி அப்படிலாம் நினைச்சிடாதீங்க, எங்க ஊர்ல இருக்கிற ஒரு பஞ்சாயத்து ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சாங்க. அதுக்கே யாரும் போகல நம்ம குடும்பத்துல, அது வேற விஷயம். சோ அதுல ஃபர்ஸ்ட் பேர் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கும் எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கூப்பிடும்போது ரிஸ்வா அப்படிம்பாங்க. ஆக்சுவலா ரிஷப லக்கணத்துல பேஸ் பண்ணி விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க. அந்த சாரு எனக்கு பேர் எழுதினார்ல, அவருக்கு ரிஷிகேஷவன் எழுதிருக்காரு. அவருக்கு அது பிடிச்சிருக்கு. விஸ்வநாதன் இவங்க கொடுத்தது, ஆக்சுவலா ஜாதகம் மத்ததுல இவங்க வச்சிருந்தது, அங்க எழுதுனது ரிஷிகேஷவன். அது போச்சா, அதுக்கு அடுத்த குழப்பம் 10th வரைக்கும் அப்படியே வந்துச்சு. 10th மார்க் ஷீட்ல RIங்கிறது ஏவா பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிஷி ரசி ஆயிடுச்சு. ராசின்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, பேர்லயாவது ராசி. ராசி கேசவன். அப்போ என்னைய பிஃபோர் 10th ஸ்டாண்டர்ட் என்னோட பழகினவங்க, படிச்சவங்க யாரா இருந்தாலும் ரிஷிப்பாங்க, ரிஷிகேஷவன். அதுக்கப்புறம் பழகினவங்க யாரா இருந்தாலும் ராசிப்பாங்க. இப்படிதான் இந்த பேர் குழப்பம். சரி, இது இப்படியே போகும். அப்புறம் நான் யோசிச்சேன், அதாவது இதுவும் ஒரு அசோசியேஷன் சொல்லலாம். எப்படின்னா, ஒரு பார்த்தா வெள்ளையன்னு பேர் வச்சிருப்போம், நல்லா கருகருன்னு. அது மாதிரி கோடீஸ்வரன் பேர் வச்சிருப்பாங்க, டெய்லி கடன் கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பேருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காத நிறைய இருக்கும். ஆனா எனக்கு அந்த பேருக்கு என்ன சம்பந்தம் வந்ததுன்னு பார்த்தா, நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன். ஈவன் இப்ப ரீசெண்டா தான் நானும் ராசி கேசவன்கிறதெல்லாம் ரிஷினே வச்சுட்டேன். ஏன் அப்படி வச்சுட்டேன்னா, நார்மலா ரிஷிகள், முனிவர்கள் என்ன பண்ணாங்க, கண்ணை மூடி உட்காந்துட்டு காட்டுல தானே பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அது பெர்மனன்ட் ஆயிடுச்சு. சோ அந்த இதை பேஸ் பண்ணி நமக்கு அதனாலதான் அந்த மாதிரி பேரே வச்சிருக்காங்க அப்படின்றதுனால அந்த பெயர் காரணம் எனக்கு ஆப்டா இருந்தது. ஓகே, ரிஷி அப்படின்னு வச்சுட்டேன். சோ இது ஒரு இந்த பெயருக்காக இந்த டாபிக். அடுத்து வருவோம். எங்க குடும்பத்துல நான் தான் கடைசி பையன். நல்லா இருந்த ஒரு காரணத்தினால் படிக்க வைக்கணும்னு 5th வரைக்கும் எங்க ஊர் பஞ்சாயத்து ஸ்கூல். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஒரு எய்டட் ஸ்கூல்ல 6th to 10, 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th வரைக்கும் டெய்லி அந்த 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் டு அப் அண்ட் டவுன், மார்னிங் ஈவினிங் பை வாக் ஒன்லி. ஏன்னா நம்ம தான் பயங்கர வசதியாச்சே, அப்படித்தானே இருப்போம். அந்த மாதிரி நல்ல பெரிய பேக்கு இப்படி தோல்ல இப்படி பிடிச்சிட்டு போனோம். காக்கி ட்ரௌசர், ஒயிட் ஷர்ட். அந்த ஒயிட் ஷர்ட் இந்த இடம் மட்டும் அழகா இருக்கும் கலர். டெய்லி திட்டுவாங்க. அதை பார்த்துட்டே பாதி நாள் தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு போன காலமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் அந்த வெயிட், ஃபுல் வெயிட் தூக்கிட்டு நடக்கணும். அது மாதிரிதான் நம்ம போனோம். அப்போ பல நாள் ஏங்கி இருக்கோம். ஏன்னா 20 பைசா பஸ் ஃபேரு, அதுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கன்செஷன்.
மத்தவங்களுக்கு 25 நினைக்கிறேன். 25 நமக்கு ஒரு 5 பைசா கன்செஷன், 20 பைசா பஸ்ஸுக்கு. அது குடுக்கறதுக்கு நம்ம வீட்ல வசதி இல்ல. இவ்வளவு தூரம் நடக்கிறதா? அப்படின்ற இதெல்லாம் போயிருக்கோம் ஸ்கூலுக்கு. 10th வரைக்குமே அதான். இட்ஸ் ஓகே. 10th அப்புறம் +2க்கு மேட்டூருக்கு எங்க சிஸ்டர் வீடு அங்க இருக்கு. அங்க போயிட்டு அவங்க வீட்ல இருந்து அந்த ஸ்கூல்ல +2 படிக்கிறேன். +2 வந்து பியூர் சயின்ஸ் குரூப். அங்க சேர்ந்து படிச்சேன். அந்த ஸ்கூல்ல +2 ரிசல்ட் வரும்போது நான் அந்த ஸ்கூல்ல செகண்ட் மார்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 10th வரைக்கும் நான் ஆவரேஜ். 10th வரைக்கும் 7th வரைக்கும் 6th 7th. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேர்னிங் பாயிண்ட் வருது. அப்புறம் ஒரு 3rd 4th அந்த மாதிரி இருந்தேன். அப்புறம் +2ல கொஞ்சம் பிக்கப் பண்ணேன். ஓரளவுக்கு நல்லா படிக்க மட்டும் வரும், அவ்வளவுதான் வந்தது. அதுக்கப்புறம் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்படுறப்போ நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு. இப்பெல்லாம் நீட் வர மாதிரி அப்போ என்ட்ரன்ஸ் கொண்டு வந்தாங்க மெடிக்கலுக்கு. எப்ப என்ட்ரன்ஸ் வந்ததோ நமக்கு கனவெல்லாம் போயிடுச்சு. சரி அட்லீஸ்ட் அக்ரியாவது போலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கும் போனா அதுலயும் என்ட்ரன்ஸ் தான். அதுலயும் கிடைக்கல. கடைசி நேரத்துல திருச்சியில ஒரு காலேஜ்ல போய் கெமிஸ்ட்ரி ஜாயின் ஆகும். அதுவும் இங்க பெரிய கம்பெனி கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு. எங்க அப்பா அதுல ஒர்க் பண்ணா நமக்கு ஏதோ ஒர்க் கிடைக்குமா அப்படின்ற ஒரு லோக்கல்ல இருக்கிற கம்பெனில வேலை கிடைக்குமா அந்த ஒரு ஆதங்கத்துல அது சேர்ந்தோம். அப்புறம் யூஜி முடிச்சோம். அப்புறம் பிஜி பண்றோம். ஆந்திராவுல ஒரு கம்பெனில ஒரு சூப்பர்வைசர் போஸ்ட், ஷிஃப்ட் சூப்பர்வைசர். 500 rupees சேலரி, சாப்பாடு போட்டுருவாங்க, லோன் கொடுத்துருந்தாங்க. அது சந்தோஷம். ஏன்னா அதுக்கு முன்னா அது கூட கிடைக்கல. அதை விட இதான் இங்க இந்த பெரிய கம்பெனி நம்ம அதுல சம்பளமே இல்லாத 1 year ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அன்பெய்ட் அப்ரண்டிஸ். அதாவது கிடைச்சதுன்ட்டு. பட் அங்க கொடுத்தாங்களா, அது நமக்கு சாப்பாடு போட்டாங்களா, ரொம்ப சந்தோஷம். போயிட்டேன். அங்க ஜாயின் பண்ணி ஒரு 5 years என்னோட லைஃப்ல அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். எப்படின்னா நம்ம வளர்ந்த விதம், வாழ்ந்த விதம் அதெல்லாம் கருதி நான் வந்து ஒரு சூப்பர்வைசர் இந்த மாதிரி ஒரு டிக்னிட்டி எல்லாம் பார்க்காத ஒரு அன்ஸ்கில்டு லேபர் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒர்க், அவங்க கிளீனிங் ஒர்க்கு, கம்ப்ரஸர், வால்வு, லேப்பிங், மத்த அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் ஒவ்வொருத்தர் வேலையும் செய்ய ஆரம்பிச்சேன். அது என்னன்னு தெரியல. அது அங்க போன உடனே எனக்கு கிடைச்சிச்சு அந்த ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் ஒரு 5 yearsல அந்த என்டையர் ஃபேக்டரி அதுல எல்லா ஒர்க்கும் தெரிஞ்சிச்சு. எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஆல்ரெடி அதுல இருக்க மத்த லேபரேட்டரி இது, அப்புறம் அதோட ப்ரொடக்ஷன், கமிஷனிங் எல்லா ஒர்க்கும் தெரிஞ்சுக்கிட்டதுனால 1995ல தூத்துக்குடியில ஒரு கம்பெனி புதுசா கட்டுறாங்க. அந்த கம்பெனிக்கு நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் கோயம்புத்தூர். அவங்க அங்க கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க. அவங்க என்னைய ரெஃபர் பண்ணி அங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 10 லேபர் என்னைய அதுக்கு ஹெட்டா போட்டு நீங்க அங்க போய் அந்த ஒர்க் முடிச்சு கொடுத்துட்டு வாங்க, அந்த பிளான்ட் எரெக்ஷன் கமிஷனிங் பண்ணி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அங்க போய் அந்த ஒர்க்கும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. அப்போ அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் என்னோட ஒர்க்கை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஒரு யங் சேப், ஒரு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றாரு, நீங்களே எங்க கம்பெனில மேனேஜரா வரீங்க சார் அப்படின்னு. நான் ஓப்பனா சொன்னேன், நான் வேற ஒரு கம்பெனியோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்கேன். இப்ப இங்க எனக்கு ஒரு நீங்க சான்ஸ் கொடுக்குறீங்க, மேனேஜர், நாங்க சூப்பர்வைசர் அதற்கு இங்க மேனேஜர் போஸ்ட் கிடைக்குதுன்ட்டு அப்படி வந்தா தட் இஸ் அன்எத்திக்கல். நான் அப்படி வர முடியாது சார் அப்படின்னு ஓப்பனா சொன்னோன்னா அது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த எம்டிடியை கேட்டோம்னா இவரு தரவும் வச்சுக்கோங்க, ஆனா கொஞ்சம் பெர்கிசைட் சேலரி அவருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி அவரு சொன்னோடனே அவங்க கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து கொடுத்து ஒரு கார் கொடுத்து கம்பெனியை முழு பொறுப்பை நீங்க பார்த்துக்கோங்க. இந்த அவங்க 4 பேர் டைரக்டர்ஸ், 4 பேர் சேர்ந்து சொல்றாங்க, என்டையர் ஃபேக்டரி உங்களுக்கு சார், உங்க கம்பெனி மாதிரி நினைச்சுக்கோங்க, உங்க உயிரை கொடுத்து இந்த கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வாங்க, நீங்க பாத்துக்கோங்க, எங்கிட்ட எந்த கொஸ்டின் கேட்க தேவையில்ல, நீங்களே டிசிஷன் மேக்கர் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேனேஜர்.
பிளான் மேனேஜரா. அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அதுல இருக்கப்போ அதே கம்பெனில ஒர்க் பண்ற அப்போ எனக்கு ஏஜ் 28 29 ஆக போகுது. அதுலயே ஒர்க் பண்ற ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தது. ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட், அதுக்கப்புறம் அக்செப்ட். அப்புறம் எங்க அம்மா வந்து அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கு காரணம் வேற. அவங்க சொன்னதுனால நான் எங்க அம்மாவை மதிச்சேன். ஏன்னா முதல்ல படிக்காத எங்க கிராமத்துல ஊர்ல என்னைய ஒரு கிராஜுவேட் ஆக்கி ஒரு கம்பெனிக்கே மேனேஜர் வரைக்கும் கொண்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுத்தேன் அப்படின்றதுதான் அந்த இடத்துல உண்மை. சோ நான் என் தாயை மதித்தேன். அது முதல் பாயிண்ட். அதுக்காக என்னோட பர்சனல் இதெல்லாம் நான் தியாகம் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு பொண்ணை பார்த்து மேரேஜுக்கு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே ரெடியா இருக்க நேரத்துல 1997 ஜனவரி 21 அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, நார்மலா ஒரு ஃபேக்டரியில அங்க வந்து ஒரு ப்ரெஷர் கேஜ் வந்து நார்மல் வேற, ஆக்சிஜன் லைன்ல யூஸ் பண்றது வேற. அங்க அந்த பர்டிகுலர் யூனிட்ல அங்க டைரக்டா உள்ளுக்குள்ள அந்த கேஜ், நம்ம ஏற்கனவே ஜேம்ஸ் வாட் தான் ப்ரெஷர் கேஜை கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தோம். அந்த கேஜுக்குள்ள ஆயில் லூப்ரிகேஷனுக்கு வச்சிருப்பாங்க. பட் ஆக்சிஜன் லைன்ல வர கேஜுக்கு அது இருக்காது. நான் கொல்கட்டாவில் ஏஎன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல ஆர்டர் போட்டிருக்கேன். நான் தான் மேனேஜர். ஆர்டர் போட்டேன். நான் வெறும் ப்ரெஷர் கேஜ் 6 இன்ச் டயல்னு மட்டும் போட்டிருக்கேன். அது ஜெனரல் பர்பஸ் கேஜ் அனுப்பிட்டேன். நான் அதை பாக்குறேன். அது இது மேட்ச் ஆகாதுன்னு தெரியும். பட் இங்க இருந்து மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பி அவங்க கிட்ட இருந்து வர்றதுக்கு இதுக்கெல்லாம் டைம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்கிறேன். கார்பன் டெட்ராக்ளோரைடு சிடிசி விட்டு அந்த ஆயில வாஷ் பண்ணிட்டு இது நம்ம லைன்ல போட்டுடலாமே என்ன ஆயிட போகுதுன்னு அதை கிளீன் பண்ணிட்டு போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆயிட்டு. பட் கொஞ்ச நாள் ஆகுது, அது எரரா. அப்போ ஆப்ரேட்டர் வந்து, சார் அந்த கேஜ் வந்து எரர் காட்டுது சார் அப்படின்னு. அது மதியானம் லஞ்ச் டைம். நான் இருப்பேன், நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றேன். போறேன். கொஞ்சம் ஹைட்டு, ஒரு ஸ்டூல் போட்டு மேலே ஏறி நின்று அந்த கேஜ் வால்வை க்ளோஸ் பண்ணிட்டு கேஜ் ஓபன் பண்ணி அதுல இருக்கிற அந்த நீடில கழட்டிட்டு ஜீரோக்கு செட் பண்ணி மறுபடியும் ஒரு தட்டு தட்டுறோம்ல. அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, உள்ள ஆயில்ல நம்ம சிடி சுட்டு வாஷ் பண்ணிட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள கொஞ்சம் ஆயில் லாஸ்டா இருந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல அந்த சிடிசி இருந்திருக்கு. இதுக்கு இந்த பக்கம் இந்த ஆக்சிஜன் இருந்திருக்கு. இப்போ இந்த ஆக்சிஜனும் அந்த ஆயிலும் மிக்ஸ் ஆயிருந்தா வெடிச்சிருக்கும். ஆனா அது மிக்ஸ் ஆகல. காரணம் சென்டர்ல சிடிசி இருந்ததுனால. இப்படிதான் இருந்திருக்கு. பட் நான் இந்த வால்வை ஓபன் பண்ணிட்டு தட்டுனதுல அந்த சிடிசி வெளியே வந்து, அது எனக்கு தெரியாது. இத பத்தி ஐடியாவும் இல்லை. நான் மறுபடியும் எல்லாமே செட் பண்ணியாச்சு. வால்வை மாட்டிட்டு இப்படி நல்ல ஹைட்ல இப்படி பாக்குறேன். இந்த வால்வை லெஃப்ட் ஹேண்ட்ல இங்க ஓப்பன் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் இங்க பிடிச்சிட்டு இதை அப்படி ஓப்பன் பண்றேன். அது சடன் பிளாஸ்ட். இதுதான் கடைசியா நான் பார்த்ததுன்னு கேட்டது. அந்த வெடிச்ச சத்தம், அந்த ஒரு ரெட்டிஷ் ஃபிளேமோட அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து இங்க வெட்டுது. அதுதான் கடைசி சீன் என் கண்ணுல நான் பார்த்தது. அப்படியே கீழே விழுறேன். விழும்போது தலைக்கு இப்படி பின்னாடி கையை வச்சுட்டு விழுந்தேன். அது மட்டும் எனக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் டெட். ஏன்னா ஃபுல்லா கவர்டு பிளட். கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் வந்தாங்க. பிளான்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எதுக்கும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் அவே நம்ம ஃபேக்டரி இருந்த இடம். ஒரு ட்ரக் இருக்கு. அதுல இருக்கிற சிலிண்டர்ஸ் எல்லாம் அன்லோட் பண்ணிட்டு வேக வேகமா அதுல தூக்கி போட்டு கொண்டுட்டு போறாங்க. போய் ஏவிஎம் ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு, அங்க அதான் அப்ப பெருசு. அங்க கொண்டு போய் பார்த்தா முடியாதுப்பா. ஆனா உடம்புல இருக்கிற பிளட் எல்லாம் போயிடுச்சு. வந்தவங்க கிட்ட எல்லாம் ஓ பாசிட்டிவ் பிளட் உனக்கு இருக்கா உனக்கு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி ஒரு 10 பேர்கிட்ட எடுக்கிறாங்க. அது 10 யூனிட் பிளட் எடுத்து வச்சுட்டு, ஆனா ஒரு யூனிட் பிளட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ட்ரிப் இறக்கிட்டு அது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி நீங்க நேரா திருநெல்வேலியில கொண்டு போய் பாருங்க அப்படின்னு அவங்க ரெஃபர் பண்றாங்க.
ஓகே, மறுபடியும் அங்க இருந்து திருநெல்வேலிக்கு ஆம்புலன்ஸ்ல கொண்டு போறாங்க. அங்க போனா அரவிந்த் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலியில இருந்தது. அங்க பார்த்த உடனே சாரி, இங்க முடியாதுன்ட்டாங்க. ஆனா நைட் டைம் இப்போ மதுரைக்கு கொண்டு போனோம், இது அட்மிசிபிள் இல்ல, இங்கேயே கெட்வெல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ஐசியூல வச்சிருந்தாங்க நைட் எல்லாம். அடுத்த நாள் காலையில அங்க இருந்து அரவிந்த் மதுரைக்கு கொண்டு வர, அங்க இருக்கிற டாக்டர் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, நீங்க வேர்ல்டுல எங்க கொண்டு போனாலும் விஷன் ரீஸ்டோர் பண்றதுங்கிறது பாசிபிலிட்டிஸ் இல்லை. பட் உயிரை காப்பாத்துறதுக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கு, அதை செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணதுனால மதுரையில மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். அங்க கொண்டு போய் பண்ணோம்னா இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு 22 சூசைட் போடுறாங்க. 2 கண்ணுலயும் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஐ பால் ஐ எல்லாமே இருக்கும்ல, கார்னியா எதுவும் இல்லை, எல்லாம் காலி. இருக்கிற நரம்பு எல்லாம் போயிடுச்சு, ஆப்டிக் நோவ் எல்லாம் கட் ஆயிடுச்சு. சுத்தமா கிளீன் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் கட்டான அளவுக்கு தையல் போட்டு அவ்வளவுதான், ஆபரேஷன் ஓவர். அதுக்கப்புறம் அந்த இடத்துலதான் அவங்க சொன்ன விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னொரு குறிப்பிட்ட நாள், அதாவது ஏன்னா மெயின் நர்வ்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சு. ஆப்டிக் நர்வ்னால 200% விஷன் வராது, அதுல எந்த இதுவும் கிடையாது. பட் இந்த நினைவு வந்து இது தங்கி இவன் மறுபடியும் பழைய மாதிரி ஞாபகம் வர்றதுங்கிறதும் கூட பாசிபிலிட்டிஸ் இல்லை. காரணம் ஏன்னா மூளைக்கு போற நரம்புகள் எல்லாமே போயிடுச்சு, டேமேஜ் சென்டர் பண்ணி இந்த லாஸ்ட் வரைக்குமே வெட்டினது. அப்போ இதுதான் மெடிக்கல் ரிப்போர்ட். நான் ஏற்கனவே ஒருத்தரை சொன்னேன், வில்மா ருடல், யுவர் டாக்டர் நெவர் புட் ஹர் ஃபுட் ஆன் தி எர்த் அப்படின்னு. இது டாக்டர் ரிப்போர்ட். ஆனா அந்த பெண் 20வது வயசுல வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்களா? சேம், எனக்கும் அதுதான். உன்னால நினைவையே கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நினைவாற்றலில் உலக சாதனை நான் செய்து காட்டுகிறேன். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1, கான்பிடென்ட். ஓகே, சோ அந்த வில்மாவை நீங்க பார்க்க முடியாது, பட் ரிஷிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல இருந்து எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட், அது மெடிக்கல்ல சொல்லட்டும் இல்ல டாக்டர் சொல்லட்டும், யாரு வேணாலும் சொல்லட்டும், நாம சொல்லக்கூடாது, நமக்குள்ள சொல்லக்கூடாது. என்னால முடியும், தட்ஸ் த வே. அதுதான் நேற்று நிக்காலைக்கு கொண்டு வந்தார். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அந்த பாயிண்ட் உள்ள போகுது இன்னைக்கு, அது சக்சஸ். இது இந்த சினிமால ஒரு டைலாக் இருக்குங்கள, ஜெயிச்சிருவன்னு சொன்னா இந்த உலகம் ஏத்துக்காது, எதை சொல்றதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு சொல்லுன்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், ஜெயிச்சுட்டு சொல்றேன், என்னால முடியுது, உங்களாலையும் முடியும், அவ்வளவுதான், நம்புங்க. ஓகே, சோ திஸ் இஸ் இந்த இடம். டாக்டர் சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் வராங்க, என்னை பாக்குறதுக்கு ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வராங்க, பாக்குறாங்க, அவங்க அவங்களோட பங்குக்கு நமக்கு கன்சோல் பண்றாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க, முடியும் அப்படின்றாங்க, கடவுள் உங்களுக்கு நல்லதான் பண்ணுவாரு அப்படி இப்படின்னு அவங்கவுங்க சொல்லிட்டு அவங்கவுங்களோட கடமைகள் முடியுது. அதுக்கப்புறம் அந்த நான் ஒரு பொண்ணு விரும்பலாம், அவங்களும் வந்தாங்க, பார்த்தாங்க, she was ready to marry. But initially I restricted because நாளைக்கு இதெல்லாம் சொல்லி காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னப்போ அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்ததுனால அதுக்கப்புறம் நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம். அப்படியே பெங்களூர் போயிட்டோம். பட் கல்யாணம் தானே பண்ணிட்டோம். ஆனா அந்த ஏரியா தூத்துக்குடி அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வயலண்ட் இதுக்கு இது உண்டு. அவங்க எல்லாம் ரொம்ப அந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸோட சப்போர்ட்ல எங்களை நாங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஸ்டேஜ்ல டிட்டாச் பண்ணிட்டாங்க, பொண்ணை தூக்கி போயிட்டாங்க. கொண்டு போய் நிறைய டார்ச்சர், என்னையும் ஒரு வகையில விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா ஏன்டா விட்டோன்னு அதுக்கப்புறம் பல நாள் என்னை சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. ஸ்டில் அது வேற விஷயம். அதனால ஏதோ அந்த ஆணவ கொலையில இருந்து அந்த இடத்துல தப்பிச்சிட்டோம். பட் எல்லாம் யோசிங்க, ஒரு 1 இயர்க்கு மேல ஒவ்வொரு நாளும் தலையாணி கடியில மிளகா பிடியும் ஒரு இரும்பு கம்பியும் வச்சுட்டு தான் படுத்துட்டு, ஒரு நாள் கூட நைட்டு தூங்குறது கிடையாது. ஒவ்வொரு வினாடியும் மரண பயத்தில் தான் வாங்கும்.
கண்ணு போயிடுச்சுங்கிறதுலாம் கஷ்டமே இல்லை. இதுக்கப்புறம் நம்மள வாழ விட மாட்டாங்களே, கொன்றுவாங்களே அப்படிங்கிற அந்த பயத்துல வாழ்ந்தது, கஷ்டப்பட்டதுதான் அதிகம். அதுதான் பாதிச்சது. சோ அதுலயே கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்படியே ஓடுது. அதுல இருந்து அப்படியே பல இடங்கள் மறைஞ்சு மறைஞ்சு வாழ்றோம். ஒரு ஸ்டேஜ்ல அவங்க அம்மா அப்பா ஒரு விபத்தில் இறந்துட்டாங்கன்ற செய்தி வருது. அதுக்கப்புறம் நம்மளால வாழ முடியும் அப்படின்னு நாங்க வாழ ஆரம்பிச்சோம். இதுக்கிடையில எனக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பொண்ணு பேர்ல தான் ஒரு ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான், கீர்த்தனா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு. அதுக்கப்புறம் ஒரு பையன், அவன் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் பிஇ. ஓகே. சோ இந்த ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்றோம். அப்புறம் நான் என்னோட இதுல போட்டிருக்கேன், இந்த சீப் மெமரி ட்ரெயினர்னு போட்ட இடத்துல அதுல வர அதை சொல்றேன். நாங்க வந்து ஒரு 5 பிளேசஸ்ல ஃப்ரீ ஸ்டடி சென்டர்ஸ், இப்ப இல்ல அப்போ ஆரம்பிச்சு நடத்திட்டு இருந்தோம். ஈவினிங் ஸ்டடி சென்டர்ஸ், இலவச மாலை நேர கல்வி மையம்னு. அது இல்லாத ஒரு சென்டர் மெயினா இருக்கும், அதுல பே பண்ணி படிக்கிறதுக்கு வச்சிருப்போம். ஸோ இதுல இன்கம், அது சர்வீஸ். அப்புறம் பல விஷயங்கள் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். படிக்க முடியாதவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன். அது பர்டிகுலரா கை கால் ஊனமுற்ற நிலைமையில இருக்க அல்லது பார்வையற்ற இந்த மாதிரி மாற்றுத்திறன்ல இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் பண்ணணுமோ அது ஃபினான்ஸ் சைடா இருந்தாலும் சரி, மாரல் சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இது மாதிரி நிறைய சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதை பார்த்துட்டு தான் சேலம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எங்களுக்கு 2010ல த பெஸ்ட் சோசியல் சர்வீஸ் இன் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஜனவரி 26 ரிபப்ளிக் டே செலிப்ரேஷன்ல நம்மளை ஹானர் பண்ணி அந்த அவார்டு கொடுத்தாரு. அது ஃபர்ஸ்ட் கலெக்டரேட் வாங்கினது. அது இல்லாத பல இது வந்தது, மற்ற வேற ஃபீல்ட்ல வாங்கினோம். இதுக்கு அடுத்தது 2013ல சென்னை ராமகிருஷ்ண மடத்துல கொடுத்தது விவேகானந்தர் அவார்டு. அவங்க ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறது விவேகானந்தருக்கு அவார்டு கொடுப்பாங்க. பட் அந்த 2013 என்னன்னா விவேகானந்தரோட 150வது ஜெயந்தி, 150th அவருடைய பிறந்த நாள். அதை கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. 10 பேருக்கு விவேகானந்தர் அவார்டு கொடுக்குறாங்க. அதுல நம்மள நம்பர் 1 சூஸ் பண்ணாங்க. அதுல கடைசியா கொடுத்திருக்கிற அந்த அவார்டு இதுலயே டைப் பண்ணிருக்காங்க. அதாவது பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாது பலவீனத்தை நினைப்பதல்ல, மாறாக பலவீனத்தை மறந்து உன்னுடைய பலத்தை நினைப்பதுதான் அப்படின்றார் விவேகானந்தர். அந்த விவேகானந்தரின் வீர வரிகளுக்கேற்ப உன்னுடைய குறைகளை மறந்து உன்னுடைய நிறைகளை உணர்ந்து இன்று பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சேவை புரியும் உமக்கு இந்த பரிசு தகுதியானதே அப்படின்னு பிரிண்ட் பண்ணி அது கூட 50,000 ரூபாய் கேஷ் அவார்டும் 2013ல கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு மைல்ஸ்டோன். என்ன ராமகிருஷ்ணா மடத்துல அந்த விருது வாங்குறது கொஞ்சம் ஒரு பெருமையா இருந்துச்சு. அது மாதிரி பல விருதுகள் நமக்கு தேடி வந்தது, வந்துகிட்டே இருக்கு. ஓகே, இது மாதிரி பல இது வந்துச்சு. அப்புறம் ஸ்டில் கோயிங் ஆன் சொன்னல, ஒரு பக்கம் சேரிட்டி, இன்னொரு பக்கம் ஒர்க்கு, ப்ரொஃபஷனல் இது போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நான் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பிஃபோர் ஆக்சிடென்ட், ஆஃப்டர் ஆக்சிடென்ட். நம்ம எப்படி பிசி ஏடின்னு பார்ப்போம்ல, பிஃபோர் கிறிஸ்ட் அனாடமிக்னு பார்க்கறோம்ல, அது மாதிரி என்னோட இதுல பிஃபோர் ஆக்சிடென்ட், ஆஃப்டர் ஆக்சிடென்ட் அப்படின்னு 2ஆ பிரிச்சிருக்கு. அப்படி பிரிச்சு பார்த்தா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னால என்னைய இந்த உலகம், இந்த சமுதாயம், இந்த நட்பு, இந்த உறவு எல்லாம் எப்படி பார்த்துச்சு? ரொம்ப சூப்பர். ஏன்னா இந்த ரிலேட்டிவ் சர்க்கிள்ல நான் மட்டும்தான் படிச்சவன், இந்த கிராமத்துல முதல்ல வந்த கிராஜுவேட்டு. நீ எது சொன்னாலும் சரி, நீ சொன்னா சரி, நீதான் படிச்சவன், நீ சொல்லுப்பா, நீ முன்ன நின்று எல்லாரும் செய்ய அப்படின்னா. கம்பெனியில எல்லா விஷயம் உங்களுக்கு மட்டும் தான் சார் தெரிஞ்சிருக்கு, நீங்க தான் சார் ஹீரோ, நீங்க உங்க டிசிஷன் என்ன வேணாலும் பண்ணுங்க சார். அது அங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னால நானும் எங்க கம்பெனியோட டைரக்டரும் குஜராத் போயிருந்தோம். ஒரு 1 வீக் அங்க ஸ்டே பண்ணிருக்கோம். அங்க ஒரு கம்பெனியில ஒர்க்கு, அந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பேக் டு டூட்டிகிரேன் பிளான் பண்றோம். ட்ரெயின் டிக்கெட் 2 days வெயிட்டிங். அப்ப அவர் என்ன சொல்ற,
சார் நான் 2 நாள் கழிச்சு ட்ரெயின்ல வந்துக்கிறேன், நீங்க இப்பயே அகமதாபாத் போங்க, அங்கிருந்து ஃபிளைட்ல போய்க்காங்க, நீ போய் முன்னால போய் கம்பெனியை பாருங்க, நான் பொறுமையா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்னைய ஃபிளைட்ல அனுப்பு. அப்படி பண்ண அந்த டைரக்டர் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல பாக்குறாரு, என்னையா இப்படி பண்ணிட்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச ஒரு அவார்டுன்னு கூட வச்சுக்கலாம். எப்படின்னா அது நாள் வரைக்கும் நம்மள சாருங்கிறத தவிர மத்த வார்த்தையே வந்தது கிடையாது, பெயர் கூட சொன்னது கிடையாது. ஈவன் அவர் அமெரிக்காவுல படிச்சுட்டு வந்தவரா இருந்தாலும் என்கிட்ட பேசும்போது மரியாதையா தான் பேசுவாரு. ஆனா பார்வை போயிடுச்சுன்ன உடனே அன்னைக்கே எனக்கு பதில் அவர்கிட்ட, என்னையா இப்படி பண்ணிட்ட, கொஞ்சம் பார்த்து செஞ்சிட கூடாதா அப்படின்னு. சரிப்பா, இனிமேல் பார்த்து செஞ்சுக்கிறேன், ஓகே ரைட்டு. அப்போ எனக்குள்ள வருது, ஓ இனிமேல் என்னை இந்த உலகம் இப்படிதான் ட்ரீட் பண்ணுமோ அப்படின்னு. பரவாயில்ல, ஏத்துக்கலாம். கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு தாங்கிட்டேன். அப்புறம் அப்படியே வரும், ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடியுது, இந்த பின்னாடி நடந்த விஷயங்கள் சொன்னேன், இதெல்லாம் முடிஞ்சிச்சு. மறுபடியும் ஒரு நாள் அந்த கம்பெனிக்கு போறேன். எரெக்ஷன் கம்பெனி ஓடி நல்ல ப்ரொடக்ஷன்ல சூப்பரா போயிட்டு இருக்குல்ல, நான் போறேன். ஏன்னா எனக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்குறீங்களா, உங்க கம்பெனில வேலை பார்த்தாங்க, அதுக்கு என்ன தரீங்கன்னு கேட்கலான்றதுக்காக போயிருக்கேன். அப்போ அவரோட ஒய்ஃப் அங்க உட்கார்ந்துருக்காங்க, அந்த அவரோட பிளேஸ்ல, மேனேஜிங் டைரக்டர் பிளேஸ்ல. அவங்க சொன்னாங்க, சார் வந்து பேங்க்குக்கு போயிருக்கார், வரத்துக்கு 2 hours ஆகும், அது வரைக்கும் வெளியே பேச்சுலர் ரூம் இருக்குல்ல காம்பவுண்ட் வெளியே, அங்க போய் வெயிட் பண்ணுங்க, மறுபடியும் வந்து அவரை பார்த்துட்டு போங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஏன் பக்கத்துலயே ஏசி ரூம் இருக்கு, வெயிட்டிங் ஹால் இருக்கு, இங்க உட்கார வைக்கலாமே, எதுக்காக நம்மள பேச்சுலர் ரூம் போஸ்ட்? ஏன்னா அந்த பேச்சுலர் ரூம் எடுத்து கொடுத்ததே நான் தான், அங்க இருக்கிறவங்க யாருன்னு தெரியும், எல்லாம் இல்லிட்ரேட், ஸ்மோக், ட்ரிங்க்ஸ், வல்கரா பேசிட்டு இருப்பாங்க. படிச்ச இவரே நம்மள இப்படி ட்ரீட் பண்றப்போ அங்க போனா என்ன மரியாதை கிடைக்கும்? அங்கேயும் போல இங்கேயும் இருக்கல, கிளம்பி வந்துட்டேன். மறுபடியும் அவரை சந்திக்கிறப்போ ஒரு 2 monthsக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிறேன். கேட்டேன், என்ன சார் நல்லா இருக்கிறப்ப ஏரோப்ளேன், இப்படி ஆனதுக்கு அப்புறம் பேச்சுலர் ரூம், எப்படி சார் இதெல்லாம் அப்படின்னு. அப்ப அவங்க ஒய்ஃப் கூட வந்திருக்காங்க, அதை நான் கவனிக்கல. அவங்க கேட்டேன், ஓ உனக்கு என்ன ஏசி ரூம் கேக்குதா அப்படின்னு. நாங்க ரொம்ப நக்கல. அப்பதான் சொன்னேன், அது என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த வார்த்தை வந்தது, மேடம் ஒய் நாட், ஏன் நான் எதிர்பார்க்க கூடாதா, நீங்க என்ன கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க, பல வருஷம் கூட ஆகட்டும், உங்களை விட நான் உயர்ந்துடுவேன் அப்படின்னு. அது எப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல, பட் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், ஸ்கூல் காலேஜ் எல்லா இளைஞர்கள் மத்தியும் சொல்லுவேன், நிமிர்ந்து நின்று சொல்லுவேன். ஏன் தெரியுமா, அவங்களுக்கு என்ன பணத்துல அவங்க என்ன பல கோடிகள் சம்பாதிச்சிருக்கலாம், இன்னும் 2 ஃபேக்டரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். என்னோடது அப்படி இல்லை, 20 லட்சம் இளைஞர்களுக்கு மேல நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், ஒவ்வொருத்தரோட மனசுலயும் நான் ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்கேன், அதுதான் நான் சம்பாதிச்ச சொத்து. சோ ஒவ்வொரு நாளும், சார் இன்னைக்கு எனக்கு எக்ஸாம், என்னை பிளஸ் பண்ணுங்க, இன்னைக்கு எனக்கு பர்த்டே பிளஸ் பண்ணுங்க, நான் இன்னைக்கு அரியர் இல்லாத இருக்கேன், அதுக்கு நீங்க தான் காரணம், நான் இன்னைக்கு ஒரு சாதிச்சிருக்கேன், நீங்க தான் காரணம், எங்க குடும்பத்துல சந்தோஷமா இருக்கோம், நீங்க தான் காரணம். இதை விட எந்த சொத்து முக்கியம்? அது எனக்கு கிடைச்சிருக்கு. சோ நான் கோடீஸ்வரன், நான் பணக்காரன், நான் உயர்ந்து இருக்கேன். சோ இத சொல்றதுல நான் பெருமை அடைகிறேன். இதுதான் இந்த இடத்துல மாணவர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில நான் கொடுக்க விரும்புறேன். ரைட்? இன்னொரு விஷயம் இந்த இடத்துல எடுத்துக்கணும், இந்த வார்த்தைகள், அந்த அவமானமும், அந்த தோல்வியும், அந்த இல் ட்ரீட்மெண்ட்டும் நமக்குள்ள ஒரு ட்ரிகர் பண்ணுச்சு. அதை பார்க்கும்போது ஒரு 2 பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வர. ஒருத்தர் யூகோஸ்லோவாக்கியா வந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்க, ஒரு டீச்சர் போஸ்டிங் கொடுத்தாங்க, கொல்கட்டாவுல ஒரு டீச்சர் வேலை கிடைச்சிச்சு. அவங்க ஒரு டீச்சர், ஐ am a teacher, I could teach subjects, that's all. Other than that I don't know anything. Even she didn't aspire to be the head of the institute. ஒரு நாள் அவங்க அவங்களோட தங்குற இடத்துல இருந்து அந்த ஸ்கூலுக்கு பை வாக் போயிட்டு இருக்காங்க. ஆன் த வே ஒரு வயசான ஒரு லெப்ரசி பேஷண்ட் அனாதையா ஒரு மரத்தடியில
உயிரை விடுறாரு. அந்த சீன் அவங்கள மாத்திச்சு. அந்த மொமெண்ட் அவங்களுக்குள்ள உதிக்குது. எத்தனையோ இன்ஸ்டிடியூட் இருக்கு. they are providing dignity those who are living. நல்லா இருக்கிறவங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு எத்தனையோ ஆசிரமங்கள் ஏதோ இருக்கு. பட் there is no institute provide dignity those who are dying. So why don't I do this? Machineries of charity emerged. இன்னைக்கு இந்த உலகம் மதர் தெரசான்னு அவங்க சொல்லுங்க. அப்போ சாதாரண டீச்சர் இந்த உலகத்துக்கே மதரா ஆகுறாங்க அந்த இன்சிடென்டால. சோ அது ஒண்ணு, நம்பர் 1. நம்பர் 2, இன்னொருத்தர் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பாரிஸ்டர் சவுத் ஆப்பிரிக்கா போறார். எதுக்கு? சம்பாதிக்கிறது. ஒரு செல்ஃபிஷ் தான், சுயநலம் தான், என் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும் அதுக்காக போறாரு. அதனே அந்த நேரத்துல ஒரு ட்ரெயின்ல தூக்கி வெளியே வீசுறானுங்க. யூ பிளட்டி பிளாக், உனக்கு என்னடா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு பிளாட்ஃபார்ம்ல கீழே விழுந்து கிடக்குறாரு. அந்த நேரம் அந்த அவமானம் அவருக்கு ட்ரிகர் ஆகுது. அதுதான் மென்டல் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் அவருக்குள்ள உருவாகுது. அந்த எண்ணங்கள் லாட் ஆஃப் churning inside. அப்பதான் அவருக்கு தோணுது, why don't I fight against this white? அந்த ஒயிட் அண்ட் நான் ஒயிட் கான்ஃபரன்டேஷன்ல அவர் அவமானத்துல அவருக்கு கிடைச்ச அந்த எண்ணம், அதுதான் பிற்காலத்துல இந்த வேர்ல்ட் ஹிஸ்டரி will not be written without referring his name as மகாத்மா காந்தி. ஓகே, சோ சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் ஒரு மகாத்மாவா மாறினாரு அப்படின்னு சொன்னா அந்த அவமானம். சோ இதுல இருந்து என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, எவர் சின்ஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில நமக்கு இது நாள் வரைக்கும் நடக்காத ஒரு மொமெண்ட், அதுதான் எவர் சின்ஸ் மொமெண்ட். அந்த மொமெண்ட் உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணுது. அது உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வருது. இவ்வளவுதான் விஷயம். இது மாதிரி இந்த 2 பேரை ரெஃபர் பண்ணதுல என்னை கொண்டு வந்திருக்கேன். சோ எனக்கு அந்த இடத்துல அதை கொண்டு வருது. அதனால வரைக்கும் நான் சாதாரணமா இருந்தேன் தான். அன்னைக்கு அந்த அவமானம், அந்த தோல்வி என்னைய ஒரு லெவலுக்கு கொண்டு போகுது. அப்போ நீ சாதாரண ஆள் கிடையாது. யூ ஆர் நாட் ஆர்டினரி, யூ ஆர் யூனிக், யூ கோ அண்ட் அச்சீவ் சம்திங் அப்படின்னு என்னை உந்துன அந்த சக்தி, அந்த தோல்வி. சோ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். அவமானம், தோல்வி, இல்ல நம்ம எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு லேம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோம். வயிற்று வலி, காய்ச்சல், உடம்புக்கு சரியில்லை, பல்லு வலி, கண்ணு வலி அப்படின்னு சாதாரணதெல்லாம் பெருசா பூதாகரமா ஆக்கிட்டு அப்படியே நொடிஞ்சு படுத்துறோம். ஆனா கண்ணதாசன் சொன்னார்ல, உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு. அங்கதான் இது வருது. அப்போ நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளை விட கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இருக்காங்களே, ஏன் அவங்க நமக்கு தெரியலையா? ஒருத்தன் காலில் செருப்பு வாங்கி கொடுக்கலன்னு வீட்டுல சண்டை போட்டுட்டு வெளியில போறான். ரோட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தெரியுது அங்க ஒருத்தன் கால் இல்லாத தவழ்ந்துட்டு இருக்கான். அப்பதான் கடவுளுக்கு நன்றி சொல்றான். கடவுளை எனக்காவது செருப்பு இல்லை, அவனுக்கு காலே இல்லை, அவனை விட நான் பரவாயில்ல. அப்போ நம்ம எல்லாம் யாரெல்லாம் எனக்கு மட்டும்தான் கஷ்டம், எனக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு இந்த மெசேஜ், உங்களை விட கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இருக்காங்க. அதை விட முக்கியமா ஆபிரகாம் லிங்கன் ஒரு முறை சொன்னார், என் கஷ்டத்தை எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி துண்டு போட்டு ஒவ்வொருத்தருக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணா உலகத்துல ஒருத்தன் கூட புண்ணாய்க்க மாட்டாங்க அப்படின்னு. சோ அவர் பிறந்ததுல இருந்து அந்த 50 வயசு வரைக்குமே தொடர்ந்து கஷ்டத்தையே தோல்விகளையே சந்திச்ச அந்த மனிதன் உலகின் மிகச்சிறந்த மனிதனா வாழ்ந்தார். ரைட்? சோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அந்த சோதனைகள் தான் அவரை கொண்டு வந்தது. இங்கதான் நம்ம பார்க்கிறோம், சேஞ்ச் யுவர் நெகட்டிவ் இன்டு பாசிட்டிவ், சேஞ்ச் யுவர் அட்வர்சிட்டி இன்டு ஆப்பர்ச்சுனிட்டி, சேஞ்ச் யுவர் ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் இன்டு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஒவ்வொரு தடைக்கல்லும் உங்களுக்கு ஒரு படிக்கல். அதுதான் முக்கியம். அததான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு கஷ்டம் கொடுக்குறாங்க கடவுள், இல்ல ஏதோ ஒரு வருது அப்படின்னா, திஸ் இஸ் a lesson.
You have to learn the lesson from this experience. இதுதான் டாக்டர் விக்டர் பிராங்க்ல், ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர், சைக்காலஜிஸ்ட். அவரு இந்த நாசிஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல மாட்டிட்டார். அவரு, அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க, பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஹிட்லரோட அந்த ஆளுங்க கொண்டு போய் எல்லாத்தையும் கொண்டுட்டானுங்க. இவரும் டெரிபிள் அண்ட் ஹாரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ரொம்ப மோசமானது. அவரோட புக்கு படிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அத்தனை இதையும் சந்திச்சார். கடைசியா தப்பிச்சிட்டார். வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் புக் எழுதியிருக்காரு, மேன் சர்ச் ஃபார் மீனிங். அந்த புக்கு, அந்த மேன் சர்ச் ஃபார் மீனிங்ல எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு லைன் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் சொல்றோம்ல, எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். அது இல்ல. The experience is not most important thing in your life. அப்ப எது? The meaning, what you create from that experience, that is most important thing. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீ என்னத்த மீனிங் கொண்டு வந்த இந்த உலகத்துக்கு? நீ உனக்கு ஒரு அனுபவம் சொல்ற, இந்த அனுபவத்துல இருந்து என்ன பாடம் இந்த உலகத்துக்கு கத்து கொடுத்த? இததானே அவர் எழுதினார். அப்ப நான் இந்த இடத்துல நிமிர்ந்து நிற்கிறேன். சோ என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் கத்துக்கிட்ட பாடம், கஷ்டம்ன்றது கஷ்டமே இல்லை, அதையே ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு மேல வாழ்றேன், அவ்வளவுதான். சோ நான் என்ன நினைக்கிறேன், இப்ப இந்த பார்வை போனதுனாலதான் இந்த சாதனை என்னால பண்ண முடியுது. இவ்வளவு பேரை ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு, இத்தனை பேரை சந்திக்க முடிஞ்சிருக்கு, இத்தனை பேருக்கு உதவ முடிஞ்சிருக்கு. நான் அப்படி போக இருந்தேன்னா ஒரு ஆர்டினரி பர்சனா ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜர் இல்லைன்னா ஒரு கம்பெனியோ ஓனர் ஒரு 10-20 பேர் 100 பேருக்கு ஒரு அவ்வளவுதானே தெரிஞ்சிருக்கும். இதுதானே என்னோட சர்க்கிள் இருந்திருக்கும். அப்போ அதை விட இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அதுதான். சோ அப்ப அந்த பார்வை போனதையே சந்தோஷமா ஏத்துக்கிட்ட அந்த மனப்பாங்கு தான் இந்த இடத்துக்கு வருது. இப்ப புரிஞ்சுக்காங்க, ஒவ்வொருத்தரும் உங்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், அது நமக்கு சிக்கானது, இத எடுத்துக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய விஷயம், இதுல இருந்து பாடம். தட் இஸ் யூ ஹேவ் டு கிரியேட் மீனிங். பண்ணுங்க, முடியும். ஒவ்வொருத்தருக்குமே இதைதான் என்னால சொல்ல முடியும். எல்லாருமே ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்படியே பெருசா பூதாகரமாக்கிட்டு இருக்கமல்ல, அதை மாத்துங்க, முடியும். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னால சொல்ல வேண்டியதுதான். நான் அதான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், சொந்த கதை சோக கதை. லெவின்தாசன் கரெக்டா சொன்னார், சொந்த கதை எடுத்துக்கிறோம், சோக கதை விட்டுறான்னு. விட்டுருங்க. நான் அதுக்கு சொல்ல வர விஷயம் ஏன் அப்படின்னா, பல வகையில இதை எடுக்கலாம். நான் நல்லா இருக்கும்போது தூக்கி வச்சிருந்த இந்த சொசைட்டி, அதுக்கப்புறம் நான் சந்திச்சது 1-2 இல்லைங்க, பல விஷயங்கள் சந்திச்சிருக்கேன். பல என் கூட பழகின பல பேர் கூட, நான் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாள் இன்னொருத்தர் என் கூட என்னோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு போறாரு, எனக்கு சேலரி வாங்கறதுக்காக கூட்டிட்டு போறார். அப்ப பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருக்கான், இன்னொருத்தன் கிராஸ் பண்ணி போறான், அவன் பேசாத போறான். அப்ப இந்த கூட இருந்தவன் கேட்கிறான், ஏய் அவன் உங்ககிட்ட ஏன் பேசாத போறான், உங்ககிட்ட பாக்கலையா, அவனுக்கு தெரியாது அப்படின்னு. எனக்கு தான் தெரியாது, அவனுக்கு தெரியல, பார்த்துட்டே பேசாத போறான். அப்போ எனக்கு என்கிட்ட பேசுறதுனால அவங்க என்ன பெனிஃபிட், அதனால போறாங்க. இது மாதிரி நிறைய இடத்துல போறது. அப்புறம் நிறைய பேர் க்ளோஸ் ரிலேட்டிவ் கல்யாண ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணுவாங்க, உங்க ஒய்ஃப் அனுப்பி வைக்கிட்டு போவாங்க. அப்போ நீ வராதன்னு அர்த்தம், உள்ளுக்குள்ள அழுது இருக்க, வெளியே சிரிச்சிருக்க. சோ பல இடத்துல நம்மள உதாசீனப்படுத்திருக்காங்க. பர்டிகுலர் 2010ல இங்க இருக்க ஒரு பிரபலமான ஸ்கூலுக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் பத்தி பேசலாம் அப்படின்னு நானே போறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு இருக்காங்க. அந்த பிரின்சிபால் முன்னால 2 சேர் எம்டியா இருக்கு, உட்காருன்னு ஒரு வார்த்தை சொல்ல கிடையாது. அப்போ வந்ததுக்கு அப்புறம் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, உங்களை எல்லாம் அவங்க பாக்குறது சரியில்லை, ஏதோ அந்த கற்பூரம் அந்த ஊதுபத்தி விற்கிறவங்கள மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ பக்கர் வந்திருக்காருன்ற மாதிரி ட்ரீட் பண்றாங்க, நீங்க இனிமேல் வர வேண்டாம் அப்படின்னு நானே போய்க்கிறேன் பாக்குறேன்ற மாதிரி கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பதில் கொடுத்தேன். என்ன தெரியுமா, பெருந்துறையில ஒரு பிரபலமான இன்ஜினியரிங் காலேஜ் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்ப என் மிஸ்ஸஸ் கூட வந்திருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல கேட்டுக்கு வண்டி போய் நிற்கும் போதே ஹெச்ஓடி வர்றாரு. அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறார். அங்க போனோன்னா பிரின்சிபால் ரூம்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க கூடவே வந்தாங்க, ஆடிட்டோரிக்கு வராங்க. அங்க
ஒரு ரொம்ப கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் கொண்டு வராங்க. இன்ட்ரோ வெல்கம் அட்ரஸ் ரொம்ப பெருமைப்படுத்துற மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பெஷலா இருந்தது. அதுக்கப்புறம் ஈவினிங் 5 o'clock ப்ரோக்ராம் முடிச்சு கொண்டு வந்து கார் அவங்களே டோரை திறந்து உட்கார வச்சு போனாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி சொன்னாங்க அந்த ப்ரோக்ராம பத்தி ரொம்ப எக்ஸலண்டா அவங்க பேசினாங்க. அப்போ ரிட்டன் வரப்ப சொன்னேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு அழுது இல்ல, அன்னைக்கு ரூமுக்குள்ளேயே போய் உட்கார்ந்துருந்தா இன்னைக்கு இதை சந்திச்சிருக்க முடியாது. சோ இது வரணும்னா அதை அனுபவிக்கணும். அதான் புரியுதா? அப்போ இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா அன்னைக்கு அந்த கஷ்டத்தை அனுபவிச்சாதான் இங்க வர முடியும். அதனால ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ல வர விஷயம், அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள், நம்மளுக்கு அவமானங்கள், தோல்விகள் வரும் பொழுது இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நான் பெரிய ஆளா வருவேன். அத வரணுங்கிறதுக்காக தான் நமக்கு பக்குவப்படுத்துறதுக்கு தான் கொடுத்துருக்கு. இது நம்மள பதப்படுத்துறதுக்கு கொடுத்துருக்கு. நம்மளுக்கு ஒரு டிஃபைன் அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அப்படி வரணும்னா இத சந்திக்கணும். சந்திச்சா சாதிக்கலாம். அதுதான் என்னோட அல்டிமேட் வேர்ட் டு யூ. சோ நீங்க ஒவ்வொருத்தரும் சாதிக்கணும் அப்படின்னா சந்திக்கிறத சந்தோஷமா ஏத்து கண்டிப்பா சாதிக்க முடியும். சோ பி எ அச்சீவர். வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை ஒவ்வொருத்தரும் வரணும், வருவீங்க அப்படின்னு வாழ்த்து விடுகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கேட்டிருக்கிறவங்க எல்லாம் குழந்தைகள், எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் சார். நிஜமா நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி எல்லாரும் மாறுவாங்க. அந்த மாதிரி ஆசீர்வாதம் கிடைக்கும் சார். சத்தியமா நடக்கும் சார். அது உங்களுடைய ஆசீர்வாதம் நல்லபடியா எல்லாருக்கும் கிடைக்கும் சார். அது நிஜமா சார். சார் என்னால முடியும் சார். எல்லாம் நல்லதுக்கு தான் நடந்திருக்கு. Thank you. Sir, you are a symbol of motivation, sir. இதனால தான் இங்க எல்லாரையும் உங்க கூட இணைச்சு வச்சிருக்காங்க சார். Yes, definitely. சார் இது ஒவ்வொரு வாட்டி டவுன் ஆகும்போது இந்த கிளாஸை மட்டும் திருப்பி லைஃப்ல கேட்போம் சார். இது வந்து நல்ல டானிக். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய விஷயங்கள் இவ்வளோ வித்தியாசமா யோசிக்க தோணினது இல்லை. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பெயின் அனுபவிச்சா மட்டும்தான் அவங்களால மட்டும்தான் அடுத்தவங்க பெயினுக்கு ஒரு ரெமெடி கொடுக்கறதுக்கு முடியும். படிச்சுட்டு சொல்ல முடியாது. ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு சொல்றது அது அடுத்தவங்களை ரெஃபர் பண்ணலாம். இப்போ ஹெலன் கெல்லரையோ, ஜான் மில்டனையோ, பீத்தோவனையோ இல்ல யாரையோ ஒருத்தரை காட்டி ஒருத்தனை பேசலாம். அது ஒரு பேச்சால் கொண்டு வரலாம். ஆனா அந்த டைரக்ட் இன்ஸ்பிரேஷன் அவங்க உணர்வை தூண்டுறதுக்கு அந்த சந்திச்சவங்களால மட்டும்தான். இதுதான் No, sir, you are one of the best individual who inspired me to go up constantly. Thank you. Your biography is so motivated. Thank you, sir. Okay. நீங்க தான் என் ஹீரோ. ஆமா சார், you are our hero. நீ படிக்கிறியா அவருக்கு? சிம்பிளா சொல்ல போனா என்னால மிதியை தாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற கல்லதான் சார் கோயில்ல படிக்கல்ல அமைய முடியும். சார் எத்தனையோ ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேங்க சார். ஸ்ட்ரகிள்ஸ்னா எப்படின்னா நிறைய ஸ்கூல்ல திட்டு வாங்கி பனிஷ்மெண்ட் வாங்கி நிறைய பண்ணியிருக்கேன். உன்னால ஒண்ணு முடியாதுன்னு நினைச்சு நான் நிறைய இடத்துல உட்கார்ந்துருக்கேன் சார். இனிமேல் வந்து நல்ல முடியும்னு நினைச்சாலும் பரவாயில்ல, அதை தாங்கிட்டு நான் எதிர்கொண்டு நான் வருவேன் சார். உங்க ஸ்பீச் ரொம்ப மோட்டிவேட் சார். ஓகே, இதுதான் வேணும். குட். இதுதான். That's why I am sharing my biography. எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கொஞ்சம் நீங்க இந்த இடத்துல உங்க குரல் கொடுக்கலாம். நான் வந்து நாளைக்கு கூட சொல்றேன், சாருக்கு உள்ளது எனக்கு 60% அப்ளை ஆகும். பட் இப்ப டைம் இல்ல, நாளைக்கு சொல்றேன். ஓகே சார் எல்லாரும் உங்க பெயின் அண்ட் ஃபீலிங் வீடியோ பார்க்கணும். அவங்க நினைக்கிற பார்க்கல சார். உங்களோட லைஃபை ஷேர் பண்ணுங்க. ஓகே சார், ரொம்ப இம்ப்ரெசிவ். ரைட். சான்ஸே இல்ல. இல்ல அதான் இது
இது இப்படியே கேட்டுட்டு காதோட கேட்டு காதை விட்டுட்டு போயிடாம இது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில எந்தெந்த தருணத்துல வந்து அதை நினைவு கூர்ந்து மேற்கொண்டு போகலாம் அப்படிங்கிற எல்லாரும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ் சிந்திக்கணும். சிந்திச்சு அப்ளை பண்ணணும். மெயினா அப்ளை பண்ணணும். இது வந்து ஒரு ஹிஸ்டரி மாதிரி எடுத்து போக கூடாது. இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து கூட சார் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க எடுத்து போக கூடாது. அது எந்த இடத்துல நமக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு எந்தெந்த தருணங்கள் வருதோ அந்த தருணங்களை இதை நினைச்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணணும். இதுதான் நான் சிம்பிளா சொல்றது. அதுதான் எதிர்பார்க்கறது. அதுக்காக தான் கண்டிப்பா அதுதான் இப்போ ஷேர் இப்ப சார் சொல்லிட்டாங்க ஷேர் பண்றது அப்படின்னா நான் இன்னும் ஷேர் பண்ணல. பட் நாளைக்கு சொல்றேன். இருந்தாலும் நன்றி. சார் சார் நான் ஸ்கூல்ல திட்டு வாங்கினால வீட்டுல உட்காந்து அழுவேன் சார். நீங்க இவ்வளவு தாங்கி இருக்கீங்கன்னா அப்ப இவ்வளவும் தாங்க முடியுமான்னு எனக்கு இன்னைக்குதான் சார் தெரியும். அதுதான் சொன்னேன். அதுதான் நன்னல அப்ரஹாம் லிங்கனோட இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இத்தனை தோல்வியை ஒரு மனுஷன் சந்திச்சா அப்போ அத்தனை தோல்வியை சந்திச்சதுனால தானே அவரால ஒரு பிரசிடென்ட் ஆக முடிஞ்சது அப்படின்னு. கஷ்டத்தை இஷ்டமா ஏத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் அதாவது திஸ் இஸ் நாட் ஃபார் சிம்பத்தட்டிக்கல். நீங்க எல்லாம் அழணும் கவலை வருத்தப்படணும் அப்படின்றதுக்காக இல்லை. அதையுமே நம்ம ஜாலியா எடுத்துக்கலாம். நான் சிரிச்சுக்கிட்டே என்னால என்னுடைய கதையை சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருக்குமே அது இருக்கு. ஈவன் சார்லி சாப்ளின் தான் உலகத்துல அதிகப்படியான மக்களை சிரிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவரு எனக்கு வந்து மலையில நினைக்கிற சீன் கொடுத்தா நல்லா இருக்கும், ஏன்னா அப்ப என்னோட கண்ணீர் வெளியே தெரியாதுன்ற மாதிரி ஒரு டைலாக் கொடுத்திருந்தாரு. சோ அது மாதிரி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறோம், உள்ளுக்குள்ள அழுதுட்டு தான் இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. அது எத்தனையோ இடத்துல இருக்கு. சோ அதனால எல்லாருக்குமே அந்த இருக்கு கவலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள். அதை தாண்டி வர்றதுதான் வாழ்க்கை. இதையும் ஜெயிக்க முடியுமா? அது எல்லாம் சொல்லுவான், உனக்கு வந்தா தெரியும், எனக்கு வந்தா தெரியும், எனக்கு தான் கஷ்டம்ட்டு. எல்லாருக்கும் இருக்கு. அதனால இந்த இடத்துல நாம் எடுத்துக்க வேண்டிய விஷயம் நம்ம. ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ், என் பண்ணிக்கலாம். we'll meet tomorrow. மாலை வணக்கம் சார். நன்றி சார். ஓகே சார், எல்லாரும் ஹாப்பியா இருப்போம் சார். நன்றி சார். இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாரும் ரொம்ப லக்கி சார். ஓகே ஓகே நன்றி. ஓகே Thank you sir. ஓகே Thank you sir.